வணக்கம். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ நம்ம போன வீடியோவில் ரேஷியோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் பேசிக்கான ஃபார்முலாஸ் அண்ட் பேசிக்கான எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அந்த எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் அதிலேருந்து எப்படி ரேஷியோ கூட லிங்க் ஆகுது அண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸோட நம்ம போன வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்துட்டு இன்கம் அல்லது சேலரி 1000 ரூபா, அவர் செலவு 600 ரூபாய்க்கு பண்ணுறாரு அப்படின்னா மீதி வந்து சேவிங்ஸ் வந்து 400 ரூபா. ஓகேவா? ஸோ இது வந்து ஜென்ரலாக ஒரு வேல்யூ பேஸ் பண்ணுது. ஓகே, இப்போ ரேஷியோக்குள்ளே வரலாம். ரேஷியோவாக இது எப்படி இருக்க போகுது அப்படின்னா இன்கம், சரியா, இன்கம் வந்து ஒரு 5, சரியா, எக்ஸ்பெண்டிச்சரோட ரேஷியோ ஒரு 3, சரியா, இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ 5:3, சரியா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரோட ரேஷியோ 5:3னா சேவிங்ஸ் என்னவாக இருக்க போகுது? 2வாக இருக்க போகுது. சரியா, சேவிங்ஸ் எவ்வளோவா இருக்க போகுது? 2வாக இருக்க போகுது. எகைன் இந்த இடத்துல சரியா அவரோட சேவிங்ஸ், சரியா, சேவிங்ஸ் வந்து 2000 அப்படின்னா, சரியா, சேவிங்ஸ் 2000 அப்படின்னா ரெண்டை என்ன பண்ணால் 2000 வரப்போகுது இன்ட்டு 1000. அப்போ ரேஷியோவில் நான் ஒரு இடத்துல 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் எல்லா இடத்தையும் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 3000, சரியா, இந்த இடத்துல நான் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் இப்போயே நமக்கு தெரிஞ்சிருக்கும் எக்ஸ்பெண்டிச்சர் 3000 ரூபா, சேவிங்ஸ் 2000 ரூபானா இன்கம் எவ்வளோ இருக்க போகுது? 5000 ரூபாய் இருக்க போகுது. அந்த 5000 ரூபாய் எப்படி வரப்போகுது? இந்த இடத்துல நான் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு 5000 ரூபா வந்துடும். கரெக்டாக வரணும், சரியா. ஸோ இதுதான் ரேஷியோ பேஸ் பண்ண இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். சரியா, இதை இன்னும் வந்து டிஃப்ரெண்ட்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சேம் இதே லாஜிக்கு 5:3:2, சரியா, இது இன்கம், இது எக்ஸ்பெண்டிச்சர், இது சேவிங்ஸ், சரியா. ஓகே, ஸோ எக்ஸ்பெண்டிச்சருக்கும் சேவிங்ஸ்க்கும், சரியா, எக்ஸ்பெண்டிச்சருக்கும் சேவிங்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 1000 ரூபான்றாங்க. சரியா, ஸோ கேள்வி புரிஞ்சுக்கோங்க, எக்ஸ்பெண்டிச்சருக்கும் சேவிங்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 1000 ரூபா அப்படின்னா எகைன் இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸ்பெண்டிச்சருக்கும் சேவிங்ஸ்க்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் ரேஷியோவில் எவ்வளவு 1, ரேஷியோவில் 1னா வேல்யூவில் எவ்வளவு 1000, சரியா. எகைன் 1 தான் 1000னா, சரியா, 1 தான் 1000னா எனக்கு இந்த 2 எவ்வளவு 2000 இருக்கும், சரியா, இந்த 3 எவ்வளோ எனக்கு 3000 ரூபாயாக இருக்கும், சரியா. எகைன் இந்த 5ன்றது எனக்கு 5000 இருக்கும், சரியா. ஸோ இது எல்லாமே பேசிக்காக நம்ம படித்த விஷயங்கள் தான், சரியா, பேசிக்காக படித்த விஷயங்கள் தான். அது ரேஷியோக்குள்ளே வந்தால் இந்த மாதிரி இருக்கும். எகைன் ஸோ கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இன்கம் ரேஷியோ, சரியா, இன்கம் ரேஷியோ இருக்கும் 2 பேருக்கு ஏ அண்ட் பி, சரியா, ஏபின்ற 2 பேருக்கு இன்கம் ரேஷியோ இருக்கும், சரியா. அதே ஏ அண்ட் பிக்கு எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ இருக்கும், சரியா, எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ இருக்கும். ஆனால் இந்த இன்கமுக்கும் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது? சரியா, இன்கமுக்கும் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது? டிஃப்ரென்ஸுங்கிறது சேவிங்ஸ், சரியா. இந்த சேவிங்ஸ் தான் இந்த இடத்துல மாடிஃபிகேஷனாக இருக்க போகுது. விச் மீன்ஸ் இந்த இடத்துல இன்கம் ரேஷியோன்னு நான் சொல்கிற விஷயம், சரியா, இன்கம் ரேஷியோன்னு நான் சொல்கிறது ரேஷியோ 1, எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோன்னு சொல்கிறது ரேஷியோ 2, இந்த மாடிஃபிகேஷன் நான் சொல்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி படித்த அந்த மாடிஃபிகேஷன். இந்த மாடிஃபிகேஷனில் ஒன்று சேமாக இருக்கலாம் அல்லது டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். லாஜிக் புரிஞ்சா? சேமாக இருந்தால் ரேஷியோ ஈக்குவேட்டிங் மெத்தட், டிஃப்ரென்ஸாக இருந்தால் ரேஷியோ மாடிஃபிகேஷன் மெத்தட், சரியா. ஸோ இப்போ தான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதுக்கு முன்னாடி பார்த்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரையும் இதையும் நம்ம லிங்க் பண்ணுறோம், சரியா. இதுக்கு முன்னாடி பார்த்தா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் டைப்பில் நம்ம படித்த கான்செப்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எப்படி லிங்க் ஆகணும்னா இந்த மாதிரி தான் லிங்க் ஆகும், சரியா. ரேஷியோ அடிஷன் சப்ட்ராக்ஷன் நம்ம என்ன படித்தோம்? ரேஷியோ 1, ரேஷியோ 2, சரியா. ஃபஸ்ட்டு ஒரு ரேஷியோ இருக்குது, செகண்ட் ஒரு ரேஷியோ இருக்குது, ரெண்டுக்கும் நடுவில் மாடிஃபிகேஷன், சரியா. அதே தான் இங்கேயும் இருக்க போது. இதில் ரேஷியோ 1க்கு பதிலாக இன்கம் ரேஷியோ இருக்கும், ரேஷியோ 2க்கு பதிலாக எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ இருக்கும், சரியா. மாடிஃபிகேஷனுக்கு பதிலாக சேவிங்ஸ் இருக்கும், சரியா. இது ஒரு கேஸ். அப்படி இல்லைன்னா ரேஷியோ 1க்கு பதிலாக இன்கம் ரேஷியோ இருக்கும், ரேஷியோ 2க்கு பதிலாக சேவிங்ஸ் ரேஷியோ இருக்கும், சரியா. இன்கம் ரேஷியோ சேவிங் ரேஷியோ இருக்குன்னா ரெண்டுக்கு இடையில மாடிஃபிகேஷன் என்னவாக இருக்கும்? எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும், அவ்வளோதான். கிளியரா? ஸோ ஒரு தியரிட்டிக்கலாக நம்ம இப்போ பார்த்தாச்சு. ஸோ இதை வந்து கொஷின்ஸில் எப்படி வருது அப்படின்றத நம்ம லெவல் வைஸ் ஈஸியான கொஷின்ஸ், மாடரேட் கொஷின்ஸ் அண்ட் டஃப்பான கொஷின்ஸ் சொல்லி லெவல் வைஸ் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் நமக்கு எஸ்எஸ்சி சிஜிஎல் 2023 ப்ரிலிம்ஸில், சரியா, ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஷின். ஓகே, அவினாஷ் மந்த்லி சேலரி இஸ்
50,000. Again, monthly salary என்ன அர்த்தம் இன்கம்ன்றது அர்த்தம். ஓகே, monthly salary is 50,000 and his monthly expense is 18,000. ஓகே, அவினாஷ்ன்ற ஒரு பையன் சரியா, அவினாஷ் அவனோட மந்த்லி இன்கம் நமக்கு எவ்வளவு 50,000. ஓகே, எக்ஸ்பெண்டிச்சர் 18,000 சரியா. நெக்ஸ்ட் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்றது முக்கியம். அதை விட நமக்கு எது முக்கியம்னா இன்கமையும் எக்ஸ்பெண்டிச்சரையும் பார்த்துட்டோம். இன்கமையும் எக்ஸ்பெண்டிச்சரையும் பார்த்துட்டு அடுத்து நம்ம மைண்டில் இன்னொன்று என்ன வரணும், சேவிங்ஸ் வரணும். சேவிங்ஸ் என்னது, இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு சேவிங்ஸ். ரெண்டோட டிஃப்ரென்ஸ் எவ்வளவு நமக்கு 32,000 சரி. இது கொஸ்டினில் கேட்டாலும் கேட்கலனாலும் நம்ம கண்டுபிடிச்சிடணும். ஓகே, நெக்ஸ்ட் யாரை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ராதா சரியா. ராதாஸ் மந்த்லி சேலரி இஸ் 60,000. ஓகே, ஸோ ராதான்ற இன்னொரு பர்சன் இருக்காங்க ஆர். ஸோ இவங்களோட மந்த்லி இன்கம் எவ்வளவு நமக்கு 60,000. ஓகே, 60,000 அண்ட் அவங்களோட மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது நமக்கு 24,000 சரியா, 24,000. ஓகே, எகைன் இதை பார்த்த உடனே ஃபஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது இன்கமும் எக்ஸ்பெண்டிச்சரும் கொடுத்துட்டாங்க. அப்போ ரெண்டோட டிஃபரன்ஸ் வந்து நமக்கு சேவிங்ஸ். ரெண்டோட டிஃபரன்ஸ் எவ்வளோ நமக்கு 36,000. ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தயர் சேவிங்ஸ் சரியா, ரொம்ப முக்கியம். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தயர் சேவிங்ஸ். எகைன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் ஒரு ஈஸியான கேள்வினா இதுதான். ஆக்சுவலாக இது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லக்கூடாது, ரேஷியோட ஃபவுண்டேஷன் லெவலில் வைக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் சரியா. ஸோ ரேஷியோட ஃபவுண்டேஷன் லெவலில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். பட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் ஒரு பேசிக்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு டிஃபரன்ஸ் எடுத்து ரேஷியோ கண்டுபிடிச்சாலே ஆன்சர் சரியா. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க, இவங்களோட சேவிங்ஸ்க்கும் இந்த சேவிங்ஸும் உள்ள ரேஷியோன்றது கேட்குறாங்க. ஓகே, ஸோ இவரோட சேவிங்ஸ் நமக்கு 32,000 சரியா, இவரோட சேவிங்ஸ் நமக்கு 36,000. ஓகே, ஸோ ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா 0 எல்லாமே கேன்சல் ஆயிருமா, 3 0 கேன்சல் ஆயிரும், 3 0 கேன்சல் ஆயிரும். ஓகே, 8 நாங்க 32, 9 நாங்க 36, 8:9 அவ்வளோதான் ஆன்சர். கிளியரா. ஸோ அப்போ லைக் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு பேசிக் லெவல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு ட்ரிக்கும் யூஸ் பண்ண தேவையில்லை. பேசிக் லெவலுங்கிறது ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணாமல் காமனாக இருக்கிற அந்த ரேஷியோ மெத்தட்ஸை, ஃபவுண்டேஷன் லெவலில் நம்ம படித்த ரேஷியோ மெத்தட்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி இந்த கேள்வியெல்லாம் நம்மளால் செய்ய முடியும். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் நமக்கு யூபிஎஸ்சி சிடிஎஸ் யூபிஎஸ்சியோட ஆர்மி எக்ஸாமில் 2019 கேட்ட கொஸ்டின். ஓகே, த மந்த்லி இன்கம்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் இன் த ரேஷியோ 4:3. ஓகே, ஸோ மந்த்லி இன்கம் ரேஷியோ என்னது 4:3. ஈச் சேவ்ஸ், இந்த வார்த்தை முக்கியம், ஈச் சேவ்ஸ் ₹600 சரியா. அப்போ சேவிங்ஸ் கொடுத்துருக்காங்களா, சேவிங்ஸ் 600, சேவிங்ஸ் ரெண்டு பேருக்குமே 600. ஓகே, இஃப் தயர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆர் இன் த ரேஷியோ 3:2. ஓகே, ஃபஸ்ட்டு ரேஷியோ 1 சரியா. ரேஷியோ 1 என்னது இன்கம் ரேஷியோ. ரேஷியோ 2 என்னது, ரேஷியோ 2ன்றது நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ சரியா. எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோவில் வந்துருச்சுன்னா நமக்கு மாடிஃபிகேஷனில் சரியா, மாடிஃபிகேஷனில் யார் வரப்போகிறது, சேவிங்ஸ் சரியா. ரேஷியோ 1 ரேஷியோ 2 மாடிஃபிகேஷன். எகைன் இந்த மாடிஃபிகேஷன் இப்போ சேமாக இருக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது, ஈச் சேவ்ஸ் ரெண்டு பேருமே 600 ரூபா சேவ் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாடிஃபிகேஷன் நமக்கு சேமாக இருக்குது சரியா. மாடிஃபிகேஷன் சேமாக இருந்தால் என்ன மெத்தட், ரேஷியோ ஈக்குவேட்டிங் மெத்தட் சரியா, ரேஷியோ ஈக்குவேட்டிங் மெத்தட். ஓகே, ரேஷியோ ஈக்குவேட்டிங் மெத்தட் படி நமக்கு ஃபஸ்ட்டு ஏபி சரியா, ஏபி. ஓகே, அவரோட இன்கம் ரேஷியோ என்னது 4:3 சரியா, இன்கம் ரேஷியோ 4:3. எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ 3:2 சரியா. ரேஷியோ ஈக்குவேட்டிங் மெத்தடில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு ரேஷியோக்கு டிஃப்ரென்ஸ் பார்ப்போமா. இதோட டிஃப்ரென்ஸ் என்னது 1, இதோட டிஃப்ரென்ஸ் என்னது 1. ஸோ ரெண்டு டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்கா சரியா. ரெண்டு டிஃப்ரென்ஸும் ஈக்குவலாக இருந்தால் நம்ம செம்ம டேரெக்டாகவே செஞ்சிடலாம். அந்த ரேஷியோ டிஃப்ரென்ஸை ஈக்குவேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அப்போ ஈக்குவலாக ரேஷியோவில் ஈக்குவலாக இருக்கிற இந்த 1 தான் சரியா, 1 தான் அவங்களுடைய சேவிங்ஸாக இருக்கிற இந்த 600. அப்போ இந்த 1 தான் நமக்கு 600 சரியா. எகைன் இந்த 1 தான் நமக்கு 600 சரியா. ஓகே, 1 தான் 600னா அவங்களோட இன்கம் என்னவாக இருக்கும், 1800 சரியா. 1 தான் 600னா 4 எவ்வளவு, 2400. 1 தான் 600னா இந்த 2 எவ்வளவு, 1200. எகைன் 1 தான் 600னா இந்த 3 எவ்வளவு, 1800 சரியா. இதுலேருந்து என்ன தெரியுது, ஏயோட இன்கம் 2400 ரூபா, 600 ரூபாயை சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சிடறாருன்னா மீதி 1800 ரூபாயை செலவு பண்ணுறாரு சரியா. பியோட இன்கம் 1800 ரூபா, 600 ரூபாயை சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சிடறாருன்னா 1200 ரூபாயை செலவு பண்ணுறாரு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா தென் வாட் இஸ் த மந்த்லி இன்கம் ஆஃப் ஏ
சரி, ஏயோட மந்த்லி இன்கம் மட்டும் கேட்குறாங்க. ஏயோட மந்த்லி இன்கம் எந்த இடத்துல இருக்குது? ஸோ இது ஏயோட இன்கம். ஸோ இந்த 4 வேல்யூ என்னது 2400. சரியா, ஆப்ஷன் சி. சரியா, ஸோ அப்போ ரேஷியோ ஈக்குவேட்டிங் மெத்தடில் எல்லா வேல்யூவுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ஒரு கொஸ்டினுக்கு நான் வந்து எல்லா வேல்யூமே கண்டுபிடிச்சிருக்கேன். பட் கொஸ்டினில் எந்த வேல்யூ கேட்குறோம், எக்ஸாமில் எல்லாத்தையும் கண்டுபிடிக்காதீங்க. கடைசி லைனில் யாரை கேட்குறாங்க, தென் வாட் இஸ் த மந்த்லி இன்கம் ஆஃப் ஏயோட வேல்யூ மட்டும் தான் கேட்குறாங்க. அப்படின்னா 1 தான் 600னா, சரியா, இந்த 1 தான் 600னா இந்த 4 எவ்வளவு 2400, இதை மட்டும் கண்டுபிடிச்சால் போதும். கிளியரா? ஓகே. ஸோ இப்படி தான் நமக்கு ரேஷியோ ஈக்குவேட்டிங் மெத்தடை நம்ம ரேஷியோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ட்ரிக். சரியா, எகைன் இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்குன்னு யூனிக்காக சில மெத்தட் இருக்குது. சரியா, அந்த மெத்தட் நமக்கு வேணாம். பிகாஸ் ஒரு மெத்தடை வச்சே நம்ம 2 டைப்பையும் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்குன்னு உள்ள மெத்தடை பற்றி நான் சொல்லவே இல்லை. சரியா, இந்த ஒரு மெத்தடில் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும், எல்லாத்தையுமே நான் செஞ்சிடலாம். சரியா, நெக்ஸ்ட். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் நமக்கு எஸ்எஸ்சி CGL 2022 கேட்ட கொஸ்டின். ஓகே, த ரேஷியோ ஆஃப் மந்த்லி இன்கம்ஸ் ஆஃப் A and B இஸ் 11:3. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரேஷியோ 1. சரியா, ரேஷியோ 1 எதை பற்றி கொடுக்குறாங்க, இன்கம் ரேஷியோ. அடுத்து த ரேஷியோ ஆஃப் தயர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், இந்த ரேஷியோ 9:11. அடுத்து ரேஷியோ 2 கொடுத்துருக்காங்க. சரியா, ரேஷியோ 2 எதை பற்றி இருக்குது, எக்ஸ்பெண்டிச்சர் பற்றி இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த மாடிஃபிகேஷன் எதை பற்றி இருக்க போது, சேவிங்ஸ் பற்றி இருக்க போகுது. சரியா, மாடிஃபிகேஷன் நமக்கு சேவிங்ஸ் பற்றி இருக்க போது. நமக்கு ப்ராப்ளம் என்னென்னா இந்த மாடிஃபிகேஷன் சேமாக இருக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்றதை மட்டும் பார்க்கணும். சரியா, இஃப் போத் ஆஃப் தம் மேனேஜ் டு சேவ் 4000. சரியா, போத் ஆஃப் தம் 4000. அப்போ மாடிஃபிகேஷன் 2 பேருக்குமே சேமாக இருக்குது. சரியா, மாடிஃபிகேஷன் 2 பேருக்குமே சேமாக இருந்தால் நமக்கு ரேஷியோ ஈக்குவேட்டிங் மெத்தட், அவ்வளோதான். சரியா, மாடிஃபிகேஷன் 2 பேருக்குமே சேமாக இருந்தால் நமக்கு ரேஷியோ ஈக்குவேட்டிங் மெத்தட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரேஷியோக்குள்ளே கொண்டு வந்துடலாம். A and B. சரியா, AB. ஓகே, ஸோ ஏயோட இன்கம் ரேஷியோ என்னது நமக்கு 11:13. சரியா, ஸோ 2 பேரோட எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ என்னது நமக்கு 9:11. ஓகே, ஸோ ரேஷியோ ஈக்குவேட்டிங் மெத்தடில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது 2க்குமே உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இவரோட டிஃப்ரென்ஸ் 2, இவரோட டிஃப்ரென்ஸ் 2. ஸோ 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்குது. டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருந்தால் டேரெக்டாக நம்மளால் செய்ய முடியும். ஈக்குவலாக இருக்கிற இந்த 2ன்ற இந்த டிஃப்ரென்ஸ் தான். சரியா, இந்த 2 தான் நமக்கு மீதி இருக்கிற அந்த 4000. சரியா, எகைன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த 4000ங்கிறது என்னது, சேவிங்ஸ். சரியா, இந்த 4000ங்கிறது சேவிங்ஸ். மேலே இருக்கிறது இன்கம், கீழே இருக்கிறது எக்ஸ்பெண்டிச்சர். இன்கமுக்கும் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் சேவிங்ஸ். சரியா, ஸோ அதனால தான் நம்ம இந்த 2யும் 4000த்தையும் நம்ம லிங்க் பண்ணுறோம். சரியா, சேவிங்ஸுங்கிறது என்னது, சேவிங்ஸ்ன்றது நமக்கு இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர், அவ்வளோதான். சரியா, இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் தான் நமக்கு சேவிங்ஸ். ஓகே, ஸோ இந்த 2 தான் 4000. எகைன் இந்த இடத்துல இந்த 2 தான் நமக்கு 4000. சரியா, 2 தான் 4000னா 1 எவ்வளவு நமக்கு 2000. சரியா, எகைன் இங்கேயும் 2 தான் 4000னா 1 எவ்வளவு நமக்கு 2000 ரூபா. 1 தான் 2000னா இந்த 13 எவ்வளவு நமக்கு 26,000 ரூபா. சரியா, 1 தான் 2000னா இந்த 11 நமக்கு 22,000 ரூபா. சரியா, ஸோ இந்த 11 நமக்கு 22,000. சரியா, இந்த 9 நமக்கு 18,000. சரியா, எல்லா வேல்யூமே கண்டுபிடிச்சாச்சு. சரியா, எல்லா வேல்யூமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கேள்வியில் என்ன கேட்குறாங்கன்றதை மட்டும் நம்ம எடுத்து எழுதுனா போதும். சரியா, தென் ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் ஆஃப் தயர் இன்கம். சரியா, அவங்களோட வருமானத்தோட டிஃபரன்ஸ் என்னன்றதை கேட்குறாங்க. அவங்களோட வருமானம் என்னது, ஒருத்தருக்கு 22,000 வருமானம், இன்னொருத்தருக்கு 26,000 வருமானம். 2 பேருக்குள்ள டிஃபரன்ஸ் என்னது 4000. அவ்வளோதான் ஆன்சர் சி. சரியா, அதை அப்படியும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதோட டிஃபரன்ஸ் என்னது 2. சரியா, 1 தான் 2000னா இந்த 2 எவ்வளவு, எகைன் நமக்கு 4000. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல பாருங்கள் 2 தான் 4000னா இந்த 2 நமக்கு என்னது 4000 தான். சரியா, ஸோ ரேஷியோவில் நீங்கள் டெப்த்தாக இறங்கணும்னா இன்னும் நம்ம டெப்த்தாக கிளாரிட்டியோட படிச்சோம்னா நிறைய கால்குலேஷன்ஸை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். சரியா, ஸோ இந்த இடத்துல எல்லாமே கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2 தான் 4000 கண்டுபிடிச்சிருக்கோமா. 2 பேரோட டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்களா, 2 பேரோட டிஃப்ரென்ஸ் வந்து 2. இந்த 2 4000 தான். சரியா, இந்த 2 4000னா இந்த 2 நமக்கு 4000 ரூபா தான். கிளியரா, ஸோ ரொம்ப முக்கியம், எஸ்எஸ்சி CGL கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஸ்எஸ்சி CGL மெயின்ஸ். சரி, 2022 எஸ்எஸ்சி CGL மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின். த ரேஷியோ ஆஃப் மந்த்லி இன்கம்ஸ் ஆஃப் A and B இஸ் 4:5 ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரேஷியோ 1
4:5. The ratio of monthly savings ரொம்ப முக்கியம். ரேஷியோ 1 என்னது நமக்கு இன்கம் ரேஷியோ, ரேஷியோ 2 என்னது நமக்கு சேவிங்ஸ் ரேஷியோ. சரியா, ரேஷியோவில் இன்கமும் சேவிங்ஸும் வந்துச்சுன்னா மாடிஃபிகேஷனில், சரியா, மாடிஃபிகேஷனில் நமக்கு என்ன வரப்போகுது, கண்டிப்பாக எக்ஸ்பெண்டிச்சர் தான் வரப்போகுது. சரியா, இஃப் த மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 1200 ஈச். எகைன் எக்ஸ்பெண்டிச்சர் மாடிஃபிகேஷனில் வரும்னு சொன்னால் எக்ஸ்பெண்டிச்சர் நமக்கு மாடிஃபிகேஷனில் வந்துருச்சு. எகைன் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் நமக்கு 1200 ஈச், ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த மாடிஃபிகேஷன் நமக்கு சேமாக இருக்குது. மாடிஃபிகேஷன் சேமாக இருந்தால் நமக்கு ரேஷியோ ஈக்குவேட்டிங் மெத்தட். சரியா, ஸோ இத்தனை விஷயங்களை கொஷின் வாசிக்கும் போதே புரிஞ்சுக்கணும். சரியா, நான் வந்து உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் எழுதுகிறேன், பட் எக்ஸாமில் இந்த மாதிரி எழுதாதீங்க. எக்ஸாமில் கொஷினை வாசிக்கும் போதே உங்களுக்கு இது என்ன மெத்தட் யூஸ் பண்ணணுன்றது மைண்டில் வரணும். சரியா, ஓகே. இப்போ ஒவ்வொருத்தவங்களோட ரேஷியோ எடுத்து ரேஷியோ ஈக்குவேட்டிங் மெத்தட்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு ஏ அண்ட் பி. சரியா, ஏபி. இன்கம் ரேஷியோ நமக்கு 4:5. சேவிங்ஸ் ரேஷியோ நமக்கு 14:19. சரியா, 14:19. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் எடுத்துடலாமா? டிஃப்ரென்ஸ் வந்து 10, இங்கே நமக்கு டிஃப்ரென்ஸ் 14. ஸோ டிஃப்ரென்ஸ் அன்ஈக்குவலாக இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிஃப்ரென்ஸ் அன்ஈக்குவலாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நம்ம ஈக்குவல் பண்ணணும். ஈக்குவல் பண்ணால் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ், இவங்க ரெண்டு பேரோட டிஃப்ரென்ஸ் என்னது 5. இந்த 5 வச்சு, சரி, இந்த 5 வச்சு மேலே உள்ள 4ஐயும் மேலே உள்ள 5ஐயும், சரி, அப்படி பண்ணோம்னா 5 20, 5 25. சரியா, இப்போ ஏக்கும் பிக்கும் இதுதான் இன்கம் ரேஷியோ. சரியா, நெக்ஸ்ட்டு இதோட டிஃப்ரென்ஸ் 1. இந்த 1 வச்சு கீழே உள்ள 14ஐயும் கீழே உள்ள 19ஐயும் மல்டிப்ளை பண்ணால் சேம் அந்த 14ம் 19ம் அப்படியே நமக்கு இருக்கும். இது நமக்கு சேவிங்ஸ் ரேஷியோ. சரியா, இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்னது 6, இங்கே டிஃப்ரென்ஸ் 6. டிஃப்ரென்ஸ் நமக்கு ஈக்குவலாக மாறிடும். சரியா, இதுதான் ரேஷியோ ஈக்குவேட்டிங் மெத்தடில் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இல்லாட்டினா பண்ண வேண்டிய ட்ரிக். சரியா, ஈக்குவலாக இருக்கிற இந்த 6 தான் நமக்கு 1200, அவ்வளோதான். சரியா, இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷின்ஸில் டேரெக்டாக நமக்கு இந்த மாதிரியே கிடச்சிருச்சு. சரி, இதுதான் முன்னாடி பார்த்த கொஷின் இப்போ உள்ள டிஃப்ரென்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷினில் நமக்கு கொஸ்டினை எடுத்து ரேஷியோ எடுத்து போடும் போதே நமக்கு டேரெக்டாக இந்த இடம் கிடச்சிருச்சு. ஈக்குவலாக இருந்தது, நம்ம டேரெக்டாக லிங்க் பண்ணியாச்சு வேல்யூ கூட. சரியா, இந்த கொஷினில் நமக்கு வேல்யூ வந்து லிங்க் ஆகலை, விச் மீன்ஸ் டிஃப்ரென்ஸ் நமக்கு ஈக்குவலாக இல்லை. அதனால் அதை ஈக்குவல் பண்ணிவிட்டு நம்ம லிங்க் பண்ணுறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சரியா, ஓகே. ஸோ 6 தான் 1200. எகைன் இங்கேயும் நமக்கு இந்த 6 தான் நமக்கு 1200. சரியா, 6 தான் 1200னா 1 எவ்வளோ 200. சரியா, எகைன் இங்கே 1 எவ்வளோ 200. ஓகே, இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த மந்த்லி இன்கம்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பியோட மந்த்லி இன்கமோட டிஃபரன்ஸ் என்ன கேட்குறாங்க? டிஃபரன்ஸ் எவ்வளவு? 5. சரி, 1 தான் 200னா 5 எவ்வளவு? 5 × 200 1000. சரியா, இவ்வளோ தான் ஆன்சர், ஆப்ஷன் டி. எகைன் இந்த இடத்துல நீங்கள் தனித்தனியாக 20 எவ்வளவு 25 எவ்வளவு அந்த வேல்யூ கண்டுபிடிச்சி நீங்கள் டிஃபரன்ஸ் எடுத்தாலும் நமக்கு 1000 தான் கிடைக்கும். அதுக்கு பதிலாக இந்த ரேஷியோவோட டிஃபரன்ஸ் எடுத்து அது கூட நம்ம 200 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அடுத்த கொஸ்டின் யூபிஎஸ்சி சிஏபிஎஃப். சேம் அதே மாடல். இப்போ நம்ம பார்க்க போகிறது யூபிஎஸ்சியோடது. ஸோ இது வரைக்கும் நம்ம எஸ்எஸ்சி அண்ட் எஸ்எஸ்சியோட மெயின்ஸ் லெவல், சிஜிஎலோட ப்ரிலிம்ஸ் லெவல், சிஜிஎலோட மெயின்ஸ் லெவல் எல்லாத்துலேயுமே உள்ள மாடல்ஸ் பார்த்தோம். இப்போ அதே கொஸ்டின்ஸ் அதே மாடலை நம்ம யூபிஎஸ்சி எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, த ரேஷியோ ஆஃப் மந்த்லி இன்கம்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் 7:10. சரியா, ரேஷியோ 1. ஸோ ரேஷியோ 1 நமக்கு இன்கம் ரேஷியோ. அடுத்து இஃப் ஈச் ஆஃப் தம், சரியா, த ரேஷியோ ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 2:3. ஸோ நெக்ஸ்ட்டு ரேஷியோ 2 கொடுத்துருக்காங்களா? ரேஷியோ 2 என்னது நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ. சரி, ரேஷியோ 1 இன்கம், ரேஷியோ 2 எக்ஸ்பெண்டிச்சர்னா இது மாடிஃபிகேஷன் நடக்குமா? இந்த மாடிஃபிகேஷன் தான் இருக்க போது, சேவிங்ஸாக இருக்க போகுது. அந்த சேவிங்ஸ் நமக்கு சேமாக டிஃப்ரெண்டாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? இஃப் ஈச் ஆஃப் ஏ அண்ட் பி, சரியா, ரெண்டு பேருமே சேவ்ஸ் ₹1000. அப்போ இந்த மாடிஃபிகேஷன் சேமாக இருக்குது. மாடிஃபிகேஷன் சேமாக இருந்தால் நமக்கு ரேஷியோ ஈக்குவேட்டிங் மெத்தட். சரியா, ஓகே. இப்போ ரேஷியோ ஈக்குவேட்டிங் மெத்தட் கொண்டு வரும்போது ஃபஸ்ட்டு ஏ அண்ட் பி, சரியா, அவங்களோட இன்கம் ஃபஸ்ட்டு 7:10. அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ, சரியா, எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ நமக்கு 2:3. சரியா, 2:3. இங்கே டிஃப்ரென்ஸ் 7, இங்கே டிஃப்ரென்ஸ் 5. டிஃப்ரென்ஸ் அன்ஈக்குவலாக இருக்குது. டிஃப்ரென்ஸ் அன்ஈக்குவலாக இருந்தால் நம்ம ஃபஸ்ட் ஈக்குவல் பண்ணிடணும். ஈக்குவல் பண்ணுறதுக்கு இதோட டிஃப்ரென்ஸ் எடுத்தது 1. இந்த 1 வச்சு இந்த 7ஐயும் இந்த 1 வச்சு இந்த 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எகைன் 7, 10 அப்படியே இருக்கும். இதுதான் புது இன்கம் ரேஷியோ. சரியா, அடுத்து புது எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறது? எகைன் மேலே உள்ளதோட டிஃப்ரென்ஸ் 3. இந்த 3 வச்சு இந்த 2ஐயும் இந்த 3 வச்சு இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 2 3 6 3 9.
சரியா? இது நமக்கு புது எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ. சரியா? ஓகே, இப்போ நமக்கு இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா நமக்கு 1, இங்கே டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 1, இது 100% ஈக்குவலாக தான் இருக்கும். சரியா? கட்டாயம் இந்த மெத்தட் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதோட டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கணும். அதுக்கப்புறமா ஈக்குவலாக வரலன்னா நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? இந்த 1 தான் நமக்கு 1000. சரியா? எகைன் இந்த 1 தான் நமக்கு 1000. சரியா? 1000ன்றது என்னது? சேவிங்ஸ். சரியா? இந்த 1000ன்றது என்னது? நமக்கு சேவிங்ஸ். பிகாஸ் மேலே உள்ள சரியா மேலே உள்ள ரேஷியோ இன்கம், கீழே உள்ள ரேஷியோ எக்ஸ்பெண்டிச்சர். இன்கமுக்கும் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா அது சேவிங்ஸ். சரியா? 1 தான் 1000னா கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? வாட் வில் பி த மந்த்லி இன்கம் ஆஃப் பி? பியோட மந்த்லி இன்கம் மட்டும் கேட்குறாங்க. 1 தான் 1000னா 10 எவ்வளோ? 10,000. அவ்வளோதான். ஆப்ஷன் பி. கிளியரா? ஸோ எந்த இடத்த கேட்குறாங்களோ அந்த இடத்த மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சு போச்சு. சரியா? இன்னொரு கொஸ்டினில் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் தேர் இன்கம் கேட்கலாம். சரி, இதுக்கு முன்னாடி கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்கல்ல. சரியா? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் தேர் இன்கம்? சரியா? இது ஒரு கொஸ்டின். இது என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிங்க. சரியா? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் தேர் இன்கம்? நெக்ஸ்ட். ஓகே, யூபிஎஸ்சி சிசாட். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூபிஎஸ்சியோட எக்ஸ்ட்ரீம். ஸோ யூபிஎஸ்சி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் அதிகமாக டஃப்பாக கேட்கக்கூடிய எக்ஸாம் யூபிஎஸ்சி சிசாட். சரியா? யூபிஎஸ்சி சிசாட் 2015 கேட்ட கொஸ்டின். ஓகே, த மந்த்லி இன்கம்ஸ் ஆஃப் பீட்டர் அண்ட் பால் ஆர் இன் த ரேஷியோ 4:3. சரியா? ஃபஸ்ட்டு ரேஷியோ 1. ஸோ ரேஷியோ 1 நமக்கு இன்கம் ரேஷியோ. அடுத்து their expenses are in the ratio 3:2. சரியா? ஸோ அடுத்து ரேஷியோ 2 கொடுத்துருக்காங்க, அது எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ. அப்போ கட்டாயம் இந்த மாடிஃபிகேஷன் நமக்கு சேவிங்ஸாக இருக்க போது. நெக்ஸ்ட் நம்மளோட டார்கெட் என்னது? இந்த சேவிங்ஸ் நமக்கு ஈக்குவலாக இருக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதை பார்க்கணும். இஃப் ஈச் சேவ்ஸ் ₹6,000 அப்போ இந்த மாடிஃபிகேஷன் நமக்கு சேமாக இருக்குது. சரியா? ஈச்ன்ற வார்த்தை இருக்குது, அப்போ மாடிஃபிகேஷன் நமக்கு சேமாக இருக்குது. அப்போ ரேஷியோ ஈக்குவேட்டிங் மெத்தட். சரியா? நல்லா பாருங்கள், எஸ்எஸ்சி ப்ரிலிம்ஸ் லெவலில் இதே மாடல், எஸ்எஸ்சி மெயின்ஸ் லெவலில் இதே மாடல், யூபிஎஸ்சி கேட்ட இன்னொரு எக்ஸாமில் இதே மாடல், யூபிஎஸ்சியோட ஹையஸ்ட் எக்ஸாமாக இருக்கிற இந்த சிசாட்லேயும் அதே மாடல். சரியா? ஸோ ஒரே மாடல் எத்தனை எக்ஸாம்ஸில் புகுந்து விளையாடுதுன்றதை பாருங்கள். அப்போ இந்த மாதிரி கொஷின்ஸில் எப்போதுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் எப்போ எந்த எக்ஸாமில் வருன்றதை கணிக்கவே முடியாது. சரியா? இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாமினர்ஸ் மோஸ்ட் ஃபேவரட் டைப்ஸ்னால் வந்து இந்த மாதிரி கேள்வியில் சொல்லலாம். கிளியரா? ஓகே, ஸோ இப்போ ரேஷியோ ஈக்குவேட்டிங் மெத்தட்ன்றது கண்டுபிடிச்சாச்சா? ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம ரேஷியோ ஈக்குவேட்டிங் மெத்தடுக்குள்ளே போட்டலாம். 2 பேர் பீட்டர் அண்ட் பால். ஓகே, ஸோ பீட்டர், ரேஷியோ, பால். சரியா? அவங்களோட இன்கம் ரேஷியோ என்னது? இன்கம் ரேஷியோ நமக்கு 4:3. சரியா? இன்கம் ரேஷியோ 4:3. தேர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். சரியா? எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ நமக்கு 3:2. சரியா? 3:2. இப்போ ஃபஸ்ட் நம்ம டிஃப்ரென்ஸ் செக் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஸ் என்னது? 1. இங்கேயும் டிஃப்ரென்ஸ் 1. சரியா? ஈக்குவல். ஸோ இந்த கொஸ்டினு எடுத்தோடனே நமக்கு ஈவன் இது யூபிஎஸ்சி சிசாட்டில் கேட்டிருக்கலாம். சரியா? யூபிஎஸ்சி சிசாட்டுங்கிறது நமக்கு தெரியும் ஐஏஎஸ் எக்ஸாமில். சரியா? இந்த கேள்வி ஐஏஎஸ் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நமக்கு ஈஸியாக வந்துருச்சு. எஸ்எஸ்சி சிஜிஎல் மெயின்ஸில் வந்த கொஸ்டின் ஐஏஎஸ் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டினை விட டஃப்பான கொஸ்டின். சரியா? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எஸ்எஸ்சி சிஜிஎலோட மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின் ஐஏஎஸ் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டினை விட ஈஸியாக தான் இருக்குது. சரியா? ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல் மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின் ஐஏஎஸ் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டினை விட டஃப்பாக தான் இருக்குது. சரியா? ஸோ பிகாஸ் ஏன் டஃப்பாக இருக்குன்னா நமக்கு சிசாட் கொஸ்டின் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நமக்கு டிஃபரன்ஸ் ஈக்குவலாக வந்துருச்சு. ஆனால் சிஜிஎல் மெயின்ஸில் கேட்ட மாடல்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நமக்கு டிஃபரன்ஸ் ஈக்குவலாக வரல, அதை நம்ம ஈக்குவல் பண்ண வேண்டிய தேவை இருந்தது. கிளியரா? ஓகே, ஸோ இப்போ காமனாக இருக்கிறத 1 தான் நமக்கு 6,000. ஓகே, ஸோ காமனாக இருக்கிற இந்த 1 தான் 6,000. எகைன் இங்கே இருக்கிற டிஃப்ரென்ஸ் நமக்கு 6,000. ஓகே, 1 தான் 6,000னா. சரியா? 1 தான் 6,000னா கொஸ்டின் கேட்குறாங்க அட் த எண்ட் ஆஃப் த மந்த் தேர் மந்த்லி இன்கம்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. 2 பேரோட தனித்தனி மந்த்லி இன்கம் கேட்குறாங்க. 1 தான் 6,000னா ஸோ 4 எவ்வளவு? 6 24, 24,000. அடுத்து 3 எவ்வளவு? 3,18, 18,000. சரியா? their monthly income is 24,000 and 18,000 respectively. ஆப்ஷன் ஏ. கிளியரா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டைப்.
சரியா. ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே காமனாக ஒரே மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டைப். சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எகைன் யூபிஎஸ்சி சிசாட். சரியா. யூபிஎஸ்சி சிசாட் 2017 யூபிஎஸ்சியோட ஐஏஎஸ் எக்ஸாமில் 2017 கேட்ட கொஸ்டின். இதுவும் அதே மாதிரி இருக்கிற கொஸ்டின் தான். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க். சரியா. ஸோ இந்த கொஸ்டினோட சேம் அதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு என்ன மெத்தடில் இருக்குன்றதை பாருங்கள். ரேஷியோ ஈக்குவேட்டிங் மெத்தடா இல்லை ரேஷியோ மாடிஃபிகேஷன் மெத்தடான்றதை பாருங்கள். பார்த்துட்டு அதே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்றதை பாருங்கள். பார்த்துட்டு ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சரை கமெண்ட்டில் எல்லாருமே டைப் பண்ணிடுங்க. சரியா. ஓகே நெக்ஸ்ட். ஓகே ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் 2021 கேட்ட கொஸ்டின். ஸோ இது வரைக்கும் பார்த்த கொஸ்டினை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஒரு மாடல். சரியா. த ரேஷியோ ஆஃப் மந்த்லி இன்கம்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் 4:5. சரியா. ஸோ ஏ அண்ட் பியோட மந்த்லி இன்கம் நமக்கு 4:5. ஏ பி. சரியா. இன்கம் ரேஷியோ நமக்கு 4:5 அண்ட் தட் ஆஃப் தயர் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 3:8. ஓகேவா. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ எனக்கு கொடுக்குறாங்க 3:8. ஸோ அடுத்த லைன் பாருங்கள். இஃப் த இன்கம் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் பி. சரியா. இந்த மெத்தடு 2021 நடந்த, சரியா, 2021 2024 வரைக்கும், சரியா, 2024 வரைக்கும் நடந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் எல்லா எக்ஸாம்லையுமே கேட்கப்பட்ட ஒரு மாடல். சரியா. கடந்த இந்த 2020 to 2024 ஒரு 3 வருஷமாக எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ண எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே இந்த லைன் வந்து இருந்தது. என்ன லைன் அது? இஃப் த இன்கம் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் பி. சரியா. இங்கே இன்கம் கொடுத்துருக்காங்க, இங்கே எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருக்காங்க. சரியா. எந்த ரெண்டு இடத்த ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்றதை நல்லா பாருங்கள். இன்கம் ஆஃப் ஏ என்னது 4, விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் பி. சரியா. இந்த ரெண்டையும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. லாஜிக் புரிஞ்சா? ஏயோட இன்கமும் பியோட எக்ஸ்பெண்டிச்சரும் ஈக்குவல். இப்போ நம்ம அடுத்த வேலை என்னென்னா இந்த ரெண்டும் ஒரே வேல்யூவாக இருக்கணும். கிளியரா? எப்படி பண்ண போகிறோம்? இங்கே 8 இருக்குன்னா இதையும் 8ஆக மாற்றணும். அப்படி இல்லையா, இங்கே 4 இருக்குன்னா இதையும் 4ஆக மாற்றணும். நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ரெண்டையுமே நம்ம 8ஆக மாற்றிடலாம். அப்படி 8ஆக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த 4 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக? சரியா. 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது எனக்கு 8ஆக மாறிடும். சரியா. இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக மாறிடுச்சா? இதை தான் சொல்கிறாங்க. ஏகே. ஆனால் இன்னொரு விஷயம் என்னது? ரேஷியோவில் ஒரு இடத்துல 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ இந்த இடத்துல நான் 10ஆக மாற்றிடுறேன். சரியா. இப்போ ரேஷியோ எனக்கு என்னவா மாறிடுச்சு? 8:10 3:8. சரியா. இன்கம் ரேஷியோ எனக்கு 8:10, எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ எனக்கு 3:8. சரியா. எகன் இவங்க சொன்ன அந்த இன்கம் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் பி வந்து ஈக்குவல் ஆயிடுச்சு. சரியா. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, தென் வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தயர் சேவிங்ஸ். சரியா. சேவிங்ஸ் ரேஷியோ என்னன்றதை கேட்குறாங்க. ஓகே. இங்கே இன்கம் இருக்குது, இங்கே எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது. ரெண்டையும் மைனஸ் பண்ணால் இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் நமக்கு என்ன கிடைக்க போகுது? சேவிங்ஸ். அவ்வளோதான். சரியா. 8 ரூபா இன்கம், 3 ரூபா செலவு பண்ணிட்டாங்கன்னா மீதி எவ்வளவு? 5 ரூபா. 10 ரூபா இன்கம், 8 ரூபா செலவு பண்ணிட்டாங்கன்னா மீதி எவ்வளவு? 2 ரூபா. 5:2 ஆப்ஷன் சி. சரியா. இதை வந்து எல்லாருமே எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, லெட் ஏயோட இன்கம் வந்து ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கலாம், பியோட இன்கம் வந்து இத்தனை எக்ஸு அத்தனை எக்ஸு. அதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். சரியா. அதெல்லாம் பண்ணி வரியாக எழுதிட்டு இருக்காங்க. ஸ்டெப் மார்க்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது நமக்கு. சரியா. எது ரெண்டு ஈக்குவல்னு சொல்கிறாங்க அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். எந்த ரெண்டு விஷயம் ஈக்குவலாக இருக்குன்றதை பாருங்கள். அந்த ரெண்டு விஷயத்தை ஈக்குவல் பண்ணுங்கள், முடிஞ்சிருச்சு. சரியா. இந்த இடத்துல ஈக்குவலாக இருக்கிற சொன்னது இந்த 4ஐயும் இந்த 8ஐயும் ஈக்குவல்ன்றாங்க. 4ஐயும் 8ஐயும் ஈக்குவலாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? இந்த 8ஐ 4ஆக மாற்றணும், அல்லது 4ஐ 8ஆக மாற்றணும். சரியா. எது ஈஸியானவே? இந்த 4ஐ 8ஆக மாற்றுறது ஈஸியான ஒர்க்கு. சரியா. ஜஸ்ட்டு 2ஆல் மாறினா 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8ஆக மாறப்போகுது. ரேஷியோவில் ஒரு சைடு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இன்னொரு சைடு 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான். சரியா. ஸோ ரெண்டு சைடும் 8ஆக மாறிடுச்சுன்னா அப்படியே நம்ம மைனஸ் பண்ணி போட்டலாம். ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரியா. இந்த ரெண்டு லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா. நெக்ஸ்ட். ஓகே. ஸோ இதோட நமக்கு ரேஷியோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரியா. ஸோ ரேஷியோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எகைன் நான் சொல்கிறேன், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் ரேஷியோ பேஸ் பண்ண அந்த மாடல் மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் நமக்கு பர்சன்டேஜ் பேஸ்டு கொஷின்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம பர்சன்டேஜில் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். சரியா. ஓகே. நெக்ஸ்ட்டு ரேஷியோ ஸ்பெஷல் டைப்ஸ். சரியா. ஸோ ரேஷியோ ஸ்பெஷல் டைப்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான ஒன்று. சரியா. ஸோ இது நிறையா இடத்துல இந்த மாதிரி கேள்விகள் வந்து அடிக்கடி நம்ம கண்ணில் பட்டிருக்கோம், குறிப்பாக டிஎன்பிசியில். சரியா. ரேஷியோ ஸ்பெஷல் டைப்ஸ் வந்து நமக்கு எந்த எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி.
சரி, டிஎன்பிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எகன் 2024-25 ஆர்ஆர்பி வந்து இந்த ஸ்பெஷல் டைப்ஸில் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. சரியா? ஸோ 2024-25 ஆர்ஆர்பி வந்து இந்த ஸ்பெஷல் டைப்ஸ்க்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. அண்ட் ஸ்பெஷல் டைப்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி, அதனால தான் ஆர்ஆர்பியை ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் டைப்ஸ் நம்ம பார்க்கும்போது நமக்கு மிக்ஸ்டு ரேஷியோ, சரியா, ஃபஸ்ட்டு மிக்ஸ்டு ரேஷியோ, டூப்ளிகேட் ரேஷியோ, சப் டூப்ளிகேட் ரேஷியோ, ட்ரிப்ளிகேட் ரேஷியோ, சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அண்ட் இன்வெர்ஸ் ரேஷியோ, இவ்வளோ தான். சரியா? ஸோ ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஃபார்முலா. சரியா? அந்த ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் A:B கொடுத்துருவாங்க. சரியா? A:B கொடுத்துட்டு A:Bயோட காம்பவுண்ட் ரேஷியோ என்னது, அல்லது A:Bயோட டூப்ளிகேட் ரேஷியோ என்னது, A:Bயோட சப் டூப்ளிகேட் ரேஷியோ என்னன்னு கேட்பாங்க. சரியா? இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ட்ரிக் இருக்குது, அதை மனப்பாடம் பண்ணால் நமக்கு ஆன்சர். சரியா? ஸோ ஸ்பெஷல் டைப்ஸ் அதோட டைப்ஸ் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் இந்த ஸ்பெஷல் டைப்ஸில் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது, சரியா, அந்த ஃபார்முலாஸை எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம், ஸோ ஸ்பெஷல் டைப்ஸ் சம்மந்தமாக என்னென்ன கேள்விகள் இருக்குது அப்படின்றத 6 டைப்பையும் கம்ப்ளீட்டாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். தேங்க்யூ.